கொஞ்சம் உட்காருங்க சார். அப்படியே சார் கொஞ்சம் உள்ள போங்க சார். தெரிய மாட்டாங்க பின்னாடி உட்காந்து இருக்கீங்க சார். மேலே வழி இல்லை இடம் இல்லைங்க, நிறைய பேர் இருக்காங்க. தயவு செஞ்சு எல்லாரும் புரிஞ்சுக்கோங்க, உங்களுக்கெல்லாம் வேலை செய்ய தான் நம்ம இருக்கோம். ஆமாம் சார். சார் எல்லாரும் கோஆப்ரேட் பண்ணுங்க. முதல்ல கூட்டம் செய்கிறது நம்ம அவாய்ட் பண்ணுங்க. எல்லாருக்கும் ஒர்க் பண்ண தான் நாங்கள் இருக்கோம், சரிங்களா? ஸோ நமக்கு சாஃப்ட்வேர் ஒத்துழைக்கல, அதுக்கான போராட்டம் தான் நடந்துட்டு இருக்கு, ரைட்டுங்களா? இதுக்கான டைம் அவகாசம் தேவை நமக்கு. ஸோ வேலட் வித்ட்ரா ரெக்வஸ்ட்டு கொடுத்தாலும் தப்பாக கரெக்டாக கணக்கு வர மாட்டேங்குது. நேற்று 1 ஹவரில் 17,000 பேர் கொடுத்துருக்கீங்க, எல்லாமே தப்பாக வந்துருச்சு. ஸோ இன்றைக்கி அதுக்கான முயற்சி எடுத்துகிட்டு இருக்கோம். ஸோ நம்ம இருக்கிற 63,000 பேர் நம்ம சாஃப்ட்வேரில் போட்டதுனால இது கெப்பாசிட்டி பத்த மாட்டேங்குது. கொஞ்சம் எல்லோரும் கோஆப்ரேட் பண்ணிங்கன்னா சாஃப்ட்வேரை அப்கிரேட் பண்ணி சாஃப்ட்வேரை அப்கிரேட் பண்ண டைம் வேணும். அதனால் எல்லாருமே கோஆப்ரேட் பண்ணுங்கள். நம்ம வேறு டெடிக்கேட்டட் சர்வர் சொந்தமாக வாங்கி இருக்கிற சர்வரை அதிகமான லெவல் போயிட்டோம் கோடாடியில், ரைட்டுங்களா? 32 GB. ஸோ இப்போது நம்ம பண்ண வேண்டிய விஷயம், இதோட நம்ம ஓனாக ஒரு சர்வர் வாங்கி நமக்கு தேவையான அளவுக்கு சர்வர் ஏற்றிக்கிறது தான் முதல் வேலை. 1 lakh வந்தாலும் சரி, 2 lakh மெம்பர்ஸ் வந்தாலும் வர மாதிரி ஒரு சர்வரை நம்ம வாங்கி ஓனாக இன்ஸ்டால் பண்ண போகிறோம். அதுக்கு கொஞ்சம் டைம் தேவை. அவங்க 15 to 20 நாள் கேட்குறாங்க. பட் அதுக்கு முன்னாடியே முடிக்கிறதுக்கு நாங்கள் ட்ரை பண்ணுறோம், சரிங்களா? எல்லோரும் கோஆப்ரேட் பண்ணுங்கள். யார் யாரெல்லாம் கோஆப்ரேட் பண்ணலையோ நாளைக்கு லீகல் டீம் இங்கே உட்காருவாங்க, ரிக்வஸ்ட் லெட்டர் கொடுங்க. 20 நாளுக்கு முன்னாடி, இப்போ கடைசி 20 நாளில் சேர்ந்தவங்க எல்லாருமே ரிக்வஸ்ட் லெட்டர் கொடுங்க. உங்களுக்கு எந்த விதமான செட்டில்மெண்ட்டுன்னு ஒரு 2 நாளில் சொல்லிடுவாங்க, சரிங்களா? யார் கூட ட்ராவல் பண்ணுறீங்களோ 15-20 நாள், 1 மாதம், அதிகபட்சம் 1 மாதம் வெயிட் பண்ணிங்கன்னா நம்ம திருப்பி பழைய மாதிரி புது சர்வரில் நம்ம போயிடலாம், சரிங்களா? அது நீங்கள் வீக்லியாக கூட டைம் எடுத்துக்கோங்க சார். டெய்லி கொடுக்குறது வீக்லியாக கூட முதல்ல சர்வர் நமக்கு அப்டேட் ஆனது பேமெண்ட் போடுறதுல எனக்கு எந்த ஒரு ரூமரும் நம்பாதீங்க. நம்மளை எந்த பேங்க்கும் நம்மளை லாக் பண்ணல, எந்த ஒரு EOW நமக்கு தடை பண்ணலை. யாருங்க யார் சொன்னதுங்க? பேங்க் லாக் பண்ணலைங்க, வார்னிங் பண்ணியிருக்காங்க. பேங்க்கு வார்னிங் தான் பண்ணியிருக்காங்க, நீங்கள் ஹெவி டிரான்சாக்ஷன் பண்ணுறீங்க, இல்லீகலாக பண்ணுறீங்கன்னு. நாங்கள் அதுக்கு தான் வேலட் சிஸ்டத்துக்கே வந்தோம். வேலட் சிஸ்டம் நான் கொடுக்குற பண்ணி நீங்கள் திருப்பி போட்டுருங்க, நான் திருப்பி கொடுக்குறேன். இது தேவையில்லாமல் இல்லை, பேங்க்காரனை வளர்த்து விட்டுருக்கோம், புரியுதுங்களா? அதுக்காக தான் வித்ட்ரா சிஸ்டத்துக்கே வந்தோம். வேலட் சிஸ்டம் வந்ததே அதுக்கு தான். நீங்கள் வேலட் அப்ரூவல் கொடுக்குறதும், அதை நான் பேங்க்கில் செக் பண்ணி அப்ரூவ் பண்ணுறதும், திருப்பி அதை நான் பணமாக போடுறதும், டெய்லி இதே ரொட்டீன் வேலையாக இருக்கிறோம் இல்லையா? தேவையில்லாமல் ஒரு நாளைக்கு 5 கோடி பேங்க்கில் போடுறது, 5 கோடி நான் உங்களுக்கு போடுறது, தேவையில்ல 10 கோடி, மாதம் 300 கோடி. ஒரு தனி சரவணகுமார்ன்ற ஒரு நிறுவனத்தில், ஒரு ப்ரிப்பரேட் கம்பெனியில் ஒரு மாதம் 300 கோடி டர்ன் ஆகணும். கேள்வி கேட்பானே கேட்க மாட்டாங்க. ஸோ உங்களுக்கு ஒரு 5 லட்சம் போய் போட்டு பாருங்கள், ஒரு 10 லட்சம் போய் போட்டு பாருங்கள், உங்களுக்கு கண்டிப்பாக கேட்பாங்க. 300 கோடி பண்ணுற அளவுக்கு நம்ம ஒன்றும் பெரிய அம்பானியாக இல்லை இல்லைங்களா? வருஷத்துக்கு 3000 கோடி போயிடும். அதனால் இன்றைக்கி 1 மாதத்தில் நம்ம அவேர்னஸ் கொடுத்துருக்காங்க, நம்ம சரியாயிட்டோம். பேங்க்கெல்லாம் லாக் பண்ணலை, புரியுங்களா? லெட்டர் கூட கொடுத்துருக்காங்க, நமக்கு கொடுத்துருக்காங்க. நீங்கள் இல்லீகல் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறீங்க, கம்மி பண்ணிக்கோங்க, சொல்லுங்களா? எதுங்க அது எப்படிங்க நான் சொல்ல முடியும்? உங்கள் பேங்க்ல வேண்டாங்க, எல்லா ப்ரூஃபும் எல்லாருக்கும் அனௌன்ஸ் பண்ணுறேன். பணம் போட முடியல. என்னங்க சார்? பணம் போடுறதுக்கு உங்கள்கிட்ட அக்கௌண்ட்ல பணம் இருக்குதுல்ல சார்? பணம் பிரச்சனை இல்லை சார். இப்போ நம்மகிட்ட பணம் மட்டுமே இல்லை, அசெட் இருக்குது, ப்ராடக்ட் இருக்குது, எல்லாமே இருக்குது, ரைட்டுங்களா? சொல்கிறேங்க, எனக்கு உங்களை யாரும் எதுவும் பண்ண சொல்லுங்க, எங்களால் பண்ண முடியுங்க. உங்களை யாரும் சொல்லி கொடுக்கல, நல்லா புரிஞ்சுக்கோங்க. இப்போ சர்வர் க்ளோஸ் அப்படின்னா எனக்கு பேங்க்ல எப்போ 100 கோடி இருக்குங்க, சர்வர் க்ளோஸ் ப்ராப்ளம், அதனால நான் பணம் பேவர் பண்ண முடியலன்னு சொல்லலாம். உங்க அக்கௌண்ட்ல இருக்கிற பணத்தை காமிங்க சார், பணம்லாம் சேஃபா தான் இருக்கு பேங்க்ல, சர்வர் ரெடி ஆன உடனே பேமெண்ட் கொடுத்தா 100 கோடி எடுத்து 100 கோடி வச்சுக்க முடியாதுங்க. பொருளாவோ பணமாவோ பொருட்ட ப்ராடக்டாவோ தான் இருக்கும். சரி சார், பணம் எவ்வளவு இருக்குன்னா ஒரு கம்பெனில ஷேரா ஒரு 10 ரூபாய் போட்டாலும் கூட இது P&L பேலன்ஸ் ஷீட் கேட்கறதுக்கு ரைட்ஸ் உண்டு. இப்போ வந்து நாங்க இவ்வளவு 100 கோடி 200 கோடி எல்லாரும் பணம் போட்டுருக்காங்க, லட்சக்கணக்கில் போட்டிருக்காங்க. அவங்க கீழே உள்ள லைனுக்கு பதில் சொல்ல முடியல. அப்போ கம்பெனியில் இவ்வளோ பணம் இருக்குங்க, பேலன்ஸ் ஷீட்டில் இவ்வளோ வச்சிருக்காங்க, காசு வச்சிருக்காங்க, அக்கௌண்ட்ல பேலன்ஸ் வச்சிருக்காங்க, சர்வர் ப்ராப்ளம் இல்லைங்க. நான் சொல்றேன் 20 நாளுக்குள்ள யாரெல்லாம் ஜாயின் பண்ணிருக்காங்களோ ரிக்வெஸ்ட் லெட்டர் கொடுத்துருங்க. 20 நாளுக்குள்ள இருக்கிறவங்க கேள்வி கேட்க மாட்டாங்க, சரிங்களா? 10 நாளைக்கு முன்னாடி வரவங்க கூட பணம் கேள்வி கேட்பாங்க. நேற்றுக்கு நைட் வரைக்குமே நம்ம சாஃப்ட்வேர்
யாரும் பணம் வரல, எல்லாருக்கும் கொடுக்கப்படும் மேடம். யாரும் அவசரப்படுறாங்க? ஒன்றும் நடக்காது மேடம், எல்லாருக்கும் கொடுக்கப்படும். தைரியமா இருங்க. இங்கே பாருங்க, நான் உங்களுக்கு பண்ணணும்னு நினைச்சிருந்தாலும் வர வேண்டிய அவசியமே இல்லை. எல்லாருக்கும் வந்து தைரியம் வரலைங்க. நேற்று நைட்டு வரைக்கும் நாங்கள் கொடுக்க தாங்க முயற்சி பண்ணோம். நேற்று நைட்டு கூட விட்ரால் ஆப்ஷன் உங்களுக்கு கொடுத்து நீங்கள் விட்ரா பண்ணணும்னா நான் முயற்சி பண்ணேன். கோஆபரேட் பண்ணுங்க சார். இல்ல சார், நான் என்ன சொல்றேன், இப்போ டைரக்டா டெபாசிட் பண்ற ஃபெசிலிட்டி நீங்க ப்ரொவைட் பண்ணிருக்கீங்க. அதே மாதிரி வித்ட்ரா ஃபெசிலிட்டி நீங்க ப்ரொவைட் பண்ணீங்கன்னா எங்களுக்கும் தருவாங்க. நீங்க பேங்க்ல வந்து கேட்பீங்க, நாங்க இங்க வித்ட்ரா பண்ணிட்டு போவோம். அவன் என்ன சொன்னாங்க, கொடுத்துட்டு வித்ட்ரால் இங்க கூட சிலர் பண்ண தெரியாதவங்க வந்து இங்க கூட கேஷ் கொடுக்கலாமே வித்ட்ரால் இல்ல, நீங்க பேங்க் டிரான்சாக்ஷன் பண்றதும் அன்ஈஸியா இருக்கு, ப்ராப்ளமா இருக்குன்னு சார். முதல்ல இப்போ பிரச்சனை வந்து பேங்க் டிரான்சாக்ஷனை விட சாஃப்ட்வேர் இஷ்யூ தான் பிரச்சனை. டைரக்டா நாங்க வந்து வித்ட்ரா பண்ணிக்கிற ஃபெசிலிட்டி ப்ரொவைட் பண்ணீங்கன்னா நீங்கள் ஒரே நிமிஷம். இப்போ நம்ம எவ்வளோ பேர் சேர்ந்துருக்கோம்? டெய்லி எல்லாரும் ஒரு பேர் வந்தோம். இல்ல சார், எங்களுக்கு பைசா வந்தா அப்படியே வந்து எல்லாருமே வந்து வாங்க எல்லாம் இருக்கிற குழப்பம் விட்டு இதுதான் இறங்கியிருக்கோம் அப்படின்ற மாதிரி தெரியுது. உங்க ஆளுங்க எனக்கு புரியுது, அதான் புரியுது. எல்லாருக்கும் கண்டிப்பாக கிடைச்சிடும். சரிங்களா? வாலெட்ல வந்து அமௌண்ட் போடுறேன்னு சொன்னீங்க. வாலெட்லயே பார்த்தீங்கன்னா ஒரு சிலருக்கு 8 நாள் வந்துருக்கு, ஒரு சிலருக்கு 4 நாள் தான் வந்து. ஆமாம், இன்னும் போடலை சார். ரிப்போர்ட்ஸ் எடுத்து கண்டிப்பாக எல்லாரும் சரிங்களா? அதிகம் எடுக்க முடியல சார். பேமெண்ட் வாலெட்லயாவது வந்து அவங்க நேற்று நைட் வரைக்குமே நாங்கள் விட்ரால எப்படி சக்சஸ் பண்ணுறதுலாம் பண்ணிருக்கோம். நீங்கள் எல்லாரும் வேலைக்கு வந்தோம். சரிங்களா? நீங்கள் எல்லாம் சார் யாருங்க இதுக்கு முன்னாடி வாங்க. எல்லாருமே தான் வீட்டுல உட்கார முடியல 10 பேர் சொல்லி என் பேரை சொல்லி தான் சேர்ந்தான். 60,000 பேர் இருக்காங்க சார். நீங்கள் வந்து ஒரு ஆள் என்ன சொல்றீங்க? இருங்க, பொறுமையா இருங்க. நான் நீங்கள் 60,000 பேர் நான் சொல்லலையா? ஒரு 1 லட்ச ரூபா போட்டு அவனுக்கு 10 நாள் வந்துருக்கு சார். அவங்க என்ன சொல்லுவாங்க சொல்லுங்க. அதுதானே இப்போ சொன்னேன். 20 நாளுக்குள்ள யார் யார் சேர்ந்துருக்காங்களோ அவங்க ரிக்வஸ்ட் லெட்டர் கொடுங்க. 10,000 ரூபாய் கம்மியா இருக்கு. அவனுக்கு 50,000 போட்டுருக்கான். 40,000 வந்துருக்கு. 40,000 வந்துருக்கு. 10,000 வந்துருன்னு சொன்னா நீ இது பேசாத. 10 நாள் உன்னால இது பண்ண முடியாது. நீ ஏன் வந்து என்ன உயிர் எடுக்கிறேன்னு என்ன கேட்கறான்? இதெல்லாம் நம்ம எதிர்பார்க்கல. 60,000 பேர் வருவாங்கன்னு எதிர்பார்க்கல. தயவுசெய்து தவறுக்கு மன்னிக்குவோம். ரைட்டுங்களா? 10,000 பேர் சார். நீங்க பேசுங்க. அவர் பேசுறது கேளுங்க சார். கொஞ்சம் கோஆபரேட் கோஆபரேட் பண்ணாதானே சார் நம்ம சார் பண்ண முடியும். இவ்வளவு நாள் கொடுத்துருக்கேன் சார். கொஞ்சம் கூட பேசுறீங்களா? கடைசியா 5 ஒரு நாளைக்கு 5 கோடி ரூபாய் கொடுத்துருக்கேன் சார். என்ன சார் பேசுறீங்க? ஏன் சார் பேசுறீங்க? ஒரு 2 நாள் கம்பெனியில் சர்வர்